ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தாங்க. ஆமாங்க, கிருஷ்ண ஜெயந்தி வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க. ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை சூப்பராக முடிஞ்சதுங்க. மறுநாள் சாட்டர்டே வந்து நங்கநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக கடைகளெல்லாம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் இங்கே மங்கள மாருதி பூஜா அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இவங்க கிட்ட தான் அந்த ஆண்டாள் கொண்டை நான் வீட்டில் வந்து இந்த தடவை பூஜைக்கு வந்து அம்மனுக்கு வந்து அந்த கொண்டை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். பார்த்திங்களா, நிறைய திங்ஸ் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருந்தது, செலக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ரேண்டமாக தாங்க நான் வந்து வாங்கின கலெக்ஷன்ஸு தான் அப்படியே அவங்கக்கிட்ட கடையில் கூட்டமாக தான் இருந்தது. ஜஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேண்டமாக ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்ட வந்து ஒரு 50 ருபீஸில் ஆரம்பித்து ஒரு 10,000 ருபீஸ் ரேஞ்ச் வரையும் அழகழகான கிருஷ்ணர் பொம்மைகள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலுமே இவங்க வந்து வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. நீங்கள் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் சென்னைக்குள்ளே தான் இருக்கீங்க, கடைக்கு வர முடியல அப்படின்னா கூட டன்ஸோ போட்டு விட்ருவாங்க இவங்கக்கிட்ட. இந்த குட்டியான க்யூட்டான தவழ்கிற கிருஷ்ணர் வந்து வெங்கலத்தில் பிராஸில் வச்சுருந்தாங்க, மார்பிள்ஸில் வச்சுருந்தாங்க, மண்ணில் செஞ்சது, பேப்பர் மேட்ச்சில் செஞ்சதுன்னு வெரைட்டியாங்க. ஸோ நான் ஷாப்புக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணர் அலங்காரம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே கடையிலே வந்து அவங்க சூப்பராக கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வெங்கல கிருஷ்ணரை வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஒரு 800 ருபீஸோ என்னமோ சொல்லியிருந்தாங்கங்க. இந்த ஊஞ்சலில் வந்து அழகாக அதுக்கு பெட்டு, இந்த பக்கம் தலகாணி எல்லாம் வச்சு சூப்பராக க்யூட்டாக அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸை நீங்கள் கிருஷ்ணராக அலங்கரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் டு பாட்டம் அதுக்கு தேவையான எல்லா பொருளும் இவங்கக்கிட்ட ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலே கிடச்சிதுங்க. குட்டியாக க்யூட்டாக இப்போ தான் என் பையன் தவள ஆரம்பிச்சிருக்கான், ஒரு வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா சூப்பராக 16 சைஸில் அழகாக அந்த பஞ்சகஜம் வேஷ்டி ப்ளஸ் அந்த மேல் துண்டு பட்டு துணியில் சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. ஜஸ்ட்டு 280 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டே தான் வந்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் பொம்மை இருக்குது அப்படின்னா அதை அலங்கரிக்கிறதுக்கான எல்லா திங்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள், இந்த குட்டி கிருஷ்ணருக்கு அழகாக கிரீடம், அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ்ஸு, காதுக்கு கம்மல், நெத்திக்கு பொட்டு, காலுக்கு கொலுசு அப்படின்னு போட்டு ரொம்ப க்யூட்டாக 5 நிமிஷத்தில் சூப்பராக அலங்கரித்து கொடுத்துட்டாங்கங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கான ட்ரெஸ் தாங்க. ஒரு 250 ருபீஸ் உங்களுக்கு இந்த மயில் தொகை மாதிரி உள்ள ட்ரெஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸஸ் வேரியஸ் சைஸஸில் இருக்குங்க. சின்னது, மீடியம், பெருசு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. இந்த பார்த்திங்களா, இந்த கிருஷ்ணர் வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க அவங்க. அந்த தலைக்கு வர கிரீடம் தனியாக இருக்குது, ட்ரெஸ்ஸு, காலுக்கு கைக்கு நான் வைக்கிறப்பே அந்த கிரீடம் வந்து விழுந்துருச்சிங்க. ஸோ இந்த மாதிரி கிரீடமும் தனியாக அவைலபிளாக வெரைட்டியாக இருக்குங்க. அந்த கிரீடமும் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. இந்த கிருஷ்ணர்லாம் வந்து மார்பிள்ஸில் செஞ்சதுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா வெயிட்டாகவே இருந்தது. உங்களுக்கு ஷாப்பில் செம கூட்டங்க. ஸோ அதனால் என்னால் வந்து எதுக்குமே விலை கேட்க முடியலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், கேளுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் மலரின் பயணம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோஸ் பார்த்து நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடையை தேடி போயிருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னை பார்த்ததுமே எனக்கு ஹாப்பியாக அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நிறையா அந்த தீமுக்கு ஏற்றாப்பில் அப்படியே சூப்பராக வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிரீடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 50 ருபீஸ்லேருந்தே விதவிதமான கிரீடம்லாம் இருந்ததுங்க. ஸோ இது க்யூட்டான சின்ன புல்லாங்கல், உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் இருக்கார், புல்லாங்கல்லாம் அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி கிரீடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 100, 150 அந்த ரேஞ்சஸ்லேயே ஏகப்பட்ட கிரீடம் வச்சுருந்தாங்க அங்கே.
என்கிட்ட ரொம்ப ரொம்ப குட்டி கிருஷ்ணர் தான் இருக்கார், வெண்கலத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கூட ரொம்ப க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்ததுங்க. இது கிருஷ்ணருக்கு தான் போடணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் சின்ன சாமி இருந்தாலும் போடலாம். இது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கிருஷ்ணருக்கு வச்சுருந்த கிரீடம் தான் அதே மாதிரி. அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. இது வந்து செட்டாக உங்கள் வீட்டில் க்யூட்டான சின்ன கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னா இந்த செட்டு அப்படியே நீங்கள் வந்து வாங்கி கிரீடம், மாலை, அந்த ஃப்ளூட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதுதான் பார்த்தீங்களா உங்களுக்கு மயில் தொகை வச்சு சூப்பரான கிரீடம் உங்களுக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸுங்க உங்களுக்கு. அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கடையில் நான் வந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தாங்க இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? இந்தியாவில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம். கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் அவதரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் என சொல்லப்படுகிறது. இவர் தேவகைக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக அவதரித்தார். இதனால் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது வழக்கமாகும். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதும் அவங்க ரொம்ப ஆர்வமாக எடுத்து காமிச்சாங்கங்க. இதுதான் அந்த குட்டீஸ்க்குரிய ட்ரெஸ்ஸு. இது வந்து 16 சைஸ் வந்து 16 0 சைஸ்ன்னு சொல்லுவோம்னா அதுதாங்க. இதோட சேர்த்து அந்த மேலே அந்த அங்கவஸ்திரமும் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 280ங்க உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து வேரியஸ் சைஸஸ் நிறையா இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது குட்டீஸ்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஜஸ்ட்டு ஒரு செட்னா கூட அவங்க வந்து கொரியர் பண்ணி விடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒர்த்துங்க. துணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாஃப்டாக. 16, 18, 20, 22, 24 அந்த மாதிரி சைஸஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 250 ரேஞ்சஸில் ஒரு செட்டு இருந்தது. பார்த்தீங்களா அது வந்து 250ங்க. கீழே அந்த எல்லோ கலரில் காமிச்சது. இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 450லேருந்து 500 வந்ததுங்க. ஆனால் ஒர்த்துங்க சூப்பராக. அந்த முத்து மாலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதிலே வந்து வேரியஸ் கலர்ஸ் இருந்தது உங்களுக்கு. ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருந்தாங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு செட்டு அப்படியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட சூப்பராக நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த குட்டீஸ் வந்து தவழ்கிறப்ப, நடக்கிறப்ப அப்படி அந்த மாறுவேஷம் போட்டு பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு குழந்தைய பார்க்குறதுக்கே நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் இது வந்து இந்த உரிப்பானை, வெண்ணப்பானை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. ரொம்ப அழகழகாக வேரியஸ் டிசைன்ஸில், வேரியஸ் சைஸஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா, குட்டீஸ்க்கு அந்த காதில் போடுற கம்மல், அந்த கையில் போடுற அங்கவஸ்திரம், இது வந்து இந்த கையில் பெல்ட் மாதிரி இங்கிட்டு மாட்டுவாங்களா அந்த மாதிரி உள்ளது. பாசிலே அத்தனை வெரைட்டிஸுங்க உங்களுக்கு. சூப்பர் சூப்பராக கோல்டன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தலையில் வைக்கிற கிரீடம் மட்டும் இருக்குங்க. இது மேலே ஒரு மயில் தோகை வந்து நம்ம சொருகிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வாழை மரம் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டப்போ பார்த்திங்கன்னா அந்த லீஃப்லாம் வந்து டிட்டாச்சபிளுங்க. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த வாழை கொத்தோடு சேர்ந்து அப்படின்னு. ஸோ பேர் வந்து ஒரு 1500 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வீட்டில் வந்து இப்போ பூஜைலாம் வந்து ரெகுலராக பண்ணுறோம், வைக்கிறோம் அப்படின்னா பூஜை ரூமில் வைக்கணும் ஒரு வாழை மரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. சூப்பரான காமதேனு பசு வச்சுருந்தாங்கங்க. மாடு பார்த்திங்களா, கன்றுக்குட்டி போய் மாடுகிட்ட பால் குடிக்க போது கிருஷ்ணர் போய் அவரும் நானும் பால் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே மயில் இருக்க மாதிரி அந்த காமதேனு. அதாவது காமதேனு அப்படிங்கிறது வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குமா, அமுத சுரபி மாதிரி. நம்ம என்ன கேட்குறோமோ கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 அடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகான கிருஷ்ணர் சிலைலாம் இருந்ததுங்க. அப்படியே என் இடுப்பு உயரத்துக்கு சூப்பராக இருந்தது உங்களுக்கு. இந்த கிருஷ்ணர் எடுக்கவா, அந்த கிருஷ்ணரை பார்க்கவா அப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வரிசையாக அவங்க அடுக்கி வைக்க வைக்க சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கொலுவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிருஷ்ணர் வாங்கி வைக்கணும். இதே அளவு இந்த மாதிரி ஹைட்டாக ஒரு முருகன் வாங்கி வைக்கணும். அப்புறம் அழகாக ஒரு பெரிய அம்சமான பிள்ளையார் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இவங்க கடையை பார்த்திங்கன்னா ஒரு 3 கடை தள்ளி போனீங்க அப்படின்னா இவங்க கடையே இன்னொரு கடை இருக்கும்.
இங்கே தான் லாஸ்ட் டைமும் நான் வந்து கொஞ்சம் டால்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜைக்கு போயிருந்தப்பையும் அந்த கடையில் கொஞ்சம் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ டால்ஸ் எடுத்து போயிருந்தேன். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா சூப்பரான டால்ஸ்லாம் நிறைய வந்திருந்ததுங்க. அழகழகாக கிருஷ்ணர் க்யூட் கிருஷ்ணரை அலங்கரித்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தவழ்கிற கிருஷ்ணரை வந்து ரொம்ப சூப்பராகவே அலங்கரித்து வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்ததுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 350 400 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இதையே நான் அமேசானில் பார்த்தப்ப 750 800லாம் போட்டிருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் எனக்கு தோணுச்சு. குட்டி குட்டி முருகர்லாம் இருந்ததுங்க. ஆண்டாள் முருகர் ரொம்ப வெரைட்டியாக இருந்தது. அதே மாதிரி ஒரு பொம்மை ஆண்டாள் மடியில் ரங்கநாதர் படுத்திருக்க மாதிரி சூப்பராக இருந்தது. மேலே பார்த்தீங்களா, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டாள் மடியில் ரங்கநாதர் படுத்திருக்காரு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுவும் வேரியபிள் சைஸஸில் இருந்தது. இது பெருசு, சின்னதுலாம் கீழே இருந்தது உங்களுக்கு க்யூட்டாக. ஸோ இந்த மாதிரி ஜோடியாக உள்ள பொம்மைலாம் குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து 1000 ரேஞ்சில் இருந்தது. அதே மாதிரி கிருஷ்ணர், நீங்கள் கிருஷ்ணரை எந்த விதமாக கேட்டாலும் அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளி இருந்ததுங்க. ராதாவோட கிருஷ்ணர் வேணுமா, கிருஷ்ணர் அவங்க அம்மாவோட வேணுமா, பசுமாடோட வேணுமா, என்ன மாதிரி கிருஷ்ணர் கேட்டாலும் உங்களுக்கு அவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. எனக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் டைம் கிடச்சிது. ஸோ அந்த 15 மினிட்ஸில் என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்து கிருஷ்ணரை அலங்கரிக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ளே பாதம் வரைகிறது, அதே மாதிரி நிறையா தின்பண்டங்கள் வந்து செய்வாங்க. சீடை, முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி நிறைய கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரம்னு சொல்லி செஞ்சு நம்மளே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பலகாரம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கங்க. ரீசெண்டாக இந்த மயில் தொகை வந்து என்னோட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த மயில் தொகையுமே இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தாங்க இருந்தது. டி நகரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகேவாக இருந்தது. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ஸோ எனக்கு என்ன எடுக்க எதை விட அப்படின்னே தெரியலை. வெளியவே பார்த்திங்கன்னா அழகழகான கிருஷ்ணர் பொம்மை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 50 ருப்பீஸ்லேருந்தே ரொம்ப சூப்பரான கிருஷ்ணர் பொம்மைலாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் வாங்கி நம்ம தனியாக கிரீடம், அப்புறம் அதுக்கு நெக்லஸ்ஸு, கொலுசு, அந்த மாதிரி காமிச்சிருப்பேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக அவங்கக்கிட்ட பொருள் வாங்கி கூட நம்ம அலங்கரிச்சுக்கலாங்க. அதே மாதிரி புல்லாங்குழல்னு பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவான புல்லாங்குழல், நார்மல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி 2-3 வெரைட்டி இருந்தது. பட் என்னால் வந்து கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியலங்க. இந்த ஃப்ளூட்டு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ குட்டி கிருஷ்ணர்லேருந்து பெரிய கிருஷ்ணர் வரையும், தவழ்கிற கிருஷ்ணர், நிற்கிற கிருஷ்ணர், ஓடுற கிருஷ்ணர், வெண்ணெய் திங்கிற கிருஷ்ணர், எல்லா விதமான கிருஷ்ணரும் இங்கே அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. போத்தீஸ் டிஜிகோல்டில் என்னென்ன கிஃப்ட்டு தர்றாங்க அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி ஏகே ஜுவல்லர்ஸ் போய் அவங்களோட கலெக்ஷன்ஸ் பார்த்து அவங்க என்ன மாதிரி ஸ்கீம் வச்சுருக்காங்க, என்ன பெனிஃபிட்டு, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலசிட்டு வந்திருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள்ங்க. பாய்.